எதில்தான் வணிக நோக்கம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை மனிதாபிமானமே இல்லாத செயல் ஒன்று திருநெல்வேலியில் அரங்கேறி வருகிறது. திருநெல்வேலி மாநகராட்சியின் செயல்பாடுகளும் அதற்கு ஒரு காரணம் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது, வருந்தத்தக்கது. திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் மாநகராட்சி சார்பில் பயணிகள் அமர்வதற்கு இருக்கைகளுடன் கூடிய நிழற்குடைகள் அமைக்கப்படாததால் பேருந்துக்காக காத்து நிற்கும் பயணிகள் தாங்கள் அமர்வதற்காக இருக்கைக்கு 10 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுவது மிகுந்த அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாநகராட்சியின் இந்த அலட்சிய போக்கினை பயன்படுத்தி தனியார் வாகன காப்பகத்தினர் இதுபோன்ற நூதன வேட்டைகளில் தற்போது ஈடுபட்டு வருவது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. திருநெல்வேலியில் இருந்து சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத், திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கும் தினமும் பேருந்துகள், குறிப்பாக ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்துகள் மாலை நேரங்களில் புறப்பட்டு செல்லும் போது ஆங்காங்கே சாலையோரங்களில் நிறுத்து பயணிகளை ஏற்றிச் செல்வதால் திருநெல்வேலி மாநகரம் முழுவதும் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுகிறது என்பது பயணிகளின் தொடர் குற்றச்சாட்டாகவே திருநெல்வேலியில் உள்ளது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் வண்ணார்பேட்டை வடக்கு பைபாஸில் செல்லப்பாண்டியன் சிலை மேம்பாலம் இறங்கும் பகுதியில் இரவில் அதிக நேரம் ஆம்னி பஸ்களை நடு ரோட்டில் நிறுத்தி சரக்குகளையும் பயணிகளையும் ஏற்றிச் செல்வதால் கடும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். பயணிகள் மிகவும் பரிதவித்து வருகின்றனர் தினமும். இந்த நிலையில் பார்த்தீர்கள் என்றால் வண்ணார்பேட்டை பஸ் நிறுத்தத்தில் போதிய வசதிகளாவது ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் பயணிகள் சிரமமின்றி இருப்பார்கள் என்பதும் ஒரு தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் தினமும் மாலை 6 மணியில் இருந்து இரவு 12 மணி வரையிலும் பல்வேறு வழித்தடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த வழியாக வந்து நின்று பயணிகளை ஏற்றிச் சொல்கிறது. ஆனால் இங்கு பார்த்தீர்கள் என்றால் மாநகராட்சி மூலமாக பொதுமக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி உள்ளிட்டவை ஏற்படுத்தி தரப்படுவது இல்லை என்பதை நாம் தினமும் பார்க்க முடிகிறது. நேற்று மாலை பார்த்தீர்கள் என்றால் இந்த பஸ் நிறுத்தம் பகுதியில் தனியார் வாகன காப்பகம் ஒன்றின் வாசல் என்பது தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. அங்கு நாற்காலிகள் போடப்பட்டு பயணிகள் நீண்ட நேரம் காத்திருப்பதால் ஒரு நாற்காலிக்கு 10 ரூபாய் வீதம் அவர்களிடம் வசூல் செய்யப்படுவதுதான் கொடுமையின் உச்சமாக இருக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக ரயில் நிலையங்களில் ஏசி வசதியுடன் கூடிய பயணிகள் தங்கும் இடங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் என கட்டணம் வசூலிப்பதும், சாதாரண பயணிகள் பொது பெட்டியில் பயணிக்கும் பயணிகள் ரயில் நிலைய பிளாட்பாரங்களில் காத்து கிடப்பதும் பொதுவாக மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி வரும் நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியில் அடிப்படை செயல்பாடுகள் எதுவும் செய்யப்படாததால் வண்ணார்பேட்டையில் தனியார் வாகன நிறுத்தம் ஒன்று தங்களது நாற்காலிகளை வெளியே அமைத்து அதில் 10 ரூபாய் என பயணிகளுக்கு வசூல் செய்யப்படுவது கொடுமையின் உச்சமாக இருக்கிறது. உள்ளாட்சித்துறைக்கு பொறுப்பு வைக்கும் திருநெல்வேலி பொறுப்பு அமைச்சர் KN நேருவின் கவனத்திற்கு இந்த விஷயம் உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் எனவும் திருநெல்வேலி மாநகராட்சி பயணிகளின் வசதிகளை மேம்படுத்தும் விதமாக அந்த இடத்தில் உடனடியாக நிழற்குடை அமைத்து பயணிகள் அமர்வதற்கான இருக்கைகளையும் அமைத்து தர வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் தண்ணீருக்கு கட்டணம் கேட்பது போல அமர்வதற்கும் பயணிகளிடம் கட்டணம் கேட்கும் விஷயம் தற்போது வெளியாகி திருநெல்வேலி முழுவதும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த செய்தி வெளியானவுடன் இதில் ஏற்படும் அதிர்வுகளால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என பயணிகள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.